என்ன ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் சொல்லவே மாட்டேன். 2-3 வருஷம் போட்டுமே, அப்புறம் உனக்கா தோணும். என்கிட்ட சொல்லு, அதுக்கு ஒரு வழியை காமிக்கிறேன். நேத்து நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது என்ன பேசணும்? With all your heart. With all your heart. அடுத்த வருஷம் சம்மர் ஹாலிடேஸ்ல we'll go for a long travel. நீண்ட பயணம். இங்கிருந்து ஹிமாலயாஸ் போலாம். If you want to experience the colors of life. புக்கை விட்டு வெளில வரணும். நிறைய இடத்துக்கு போகணும். டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புளை மீட் பண்ணணும். இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா எல்லாத்தை விட உன்னதமான விஷயம், நீ யாருன்னு நீயே புரிஞ்சுப்ப. தன்னை அறிதல். எருமைப்பாறை அப்படின்ற ஊர்ல நாங்க இயற்கை பாதுகாவலர்களை மீட் பண்ணோம். அதாவது வனத்தை பாதுகாக்கிறவங்க. அதுல முக்கியமான ஒரு 2 பேரை பத்தி நான் சொல்றேன். ஒருத்தர் வாணிதாஸ் அண்ணா, இன்னொருத்தவங்க முருகதாஸ் அண்ணா. அவங்க 2 பேருமே அந்த ஊர்ல இருந்து படிச்சியும் வெளியே வேலை செய்யாம அந்த ஊர்ல தான் நாங்க இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. வாணிதாஸ் ஆக்சுவலி பிஎஸ்சி பாட்னி. ஸோ அவருக்கு அங்கே இருக்கிற பிளான்ஸை பற்றி, ட்ரீஸ் பற்றி, எவ்ரிதிங் எல்லாமே அப் டு டேட் அவருக்கு தெரியும். இதுல ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா நான் பார்த்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, வாணிதாஸ் அண்ணா ஒரு பிளான்ட் பாட்னிஸ்ட். அவங்க முழுக்க காடுகளோட தாவரங்களையும் காடோட அந்த ஃபௌனா அண்ட் ஃப்ளோரா அந்த மாதிரியான கான்செப்ட்ஸை பத்தி தான் படிச்சாங்க. அதுலதான் அவங்க டிகிரி முடிச்சிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு லாயருக்கு எந்த அளவுக்கு காடுகளையும் காடுகள் சார்ந்த விஷயத்தையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சேம் முருகதாஸ் பார்த்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு ட்ரெக்கில் ஒர்க் பண்ணுறாரு. பட் 2 பேருமே அதே ஊரில் பிறந்து வளர்ந்ததால அவங்க 2 பேரும் இல்லை, அங்கே இருக்கிற எல்லா மக்களுமே சரி ஃபாரஸ்ட்டை பற்றியான நாலேஜஸ் அந்த அளவுக்கு அப்டேட்டாக வச்சுருக்காங்க. அந்த காட்டில் நிறைய விதமான வளங்கள் இருக்கு. அதில் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களோட தேவைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த தேவைகளை புரிஞ்சதுக்கு மூலயமா அங்கே இருக்க வளங்களில் அவங்களுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அவங்க கிட்ட நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற வளையிற தானியங்களை வச்சு, கீரைகளை வச்சு அவங்களுக்கு தேவையான உணவுகளை அவங்களால உருவாக்கிக்க முடியுது. அவங்க அங்கே காட்டில் கிடைக்கிற பழங்கள் காய்கறியை வச்சு சாப்பிட்டு அவங்க ஃபிசிக்கை நல்லா பில்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதை விட ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் இருக்க விஷயத்த ஹோனா ஒரு மெடிசின்ஸை உருவாக்கிக்கிறாங்க. சின்ன சின்னதாக பூச்சிக்கடியோ ஏதாவது இருந்துச்சுன்னா இதுக்காகன்னு போயிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு அது மாதிரிலாம் போகிறதில்ல. அங்கேயே இருக்கிற மெடிசின்ஸ். இப்போ நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, உணவே மருந்துன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்க சமையல் அறையில் இருக்கிற பொருட்களை வச்சே நம்ம ஒரு பெரிய மெடிக்கல் ஷாப்பே நம்ம வீட்டிலேயே வச்சுக்க முடியும், உருவாக்கிக்க முடியும்னு சொல்கிற மாதிரி அவங்க காடை உணவுக்காகவும் பயன்படுத்திக்கிறாங்க, காடை பாதுகாக்கவும் செய்கிறாங்க, காட்டில் இருந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவத்தையும் பார்த்துக்கிறாங்க. அதனாலே என்னவோ தெரியல, அந்த காடு தான் அவங்களுக்கு மிகப்பெரிய கடவுள், தெய்வம், வன தேவதைன்னு சொல்கிறாங்க. காட்டிலே இருக்க செடி கொடிகள் அந்த மாதிரி தான் வச்சு மருத்துவம் செய்வேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உதாரணத்துக்கு ஒரு பாம்பு கொத்துது அப்படின்னா மூலிகை வகையை நிறைய வச்சிருந்தாங்க. சின்ன சின்ன காயத்துக்கு பூச்சி கடிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்களாம். அங்க இருக்கிற செடிகள் மூலிகைகளை வச்சு அவங்க மருத்துவம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்டு நான் இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஆச்சரியப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட அட்ரஸ் பண்ணுறதுக்காக புலின்னு வேணால் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க புலின்னு அந்த வார்த்தையை அங்கே பயன்படுத்தலை. புலிக்கு மாட்டான் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட அவங்க எப்படின்னா, புலியோட குணங்களை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதால அங்கே இருக்கிற புலி மட்டும் இல்லை, மற்ற மிருகங்கள் பறவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா
இவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மக்கள். அவங்க வந்து புலியை பத்தி ஒன்று சொல்லியிருந்தாங்க. மாட்டான்னா புலி. அவங்க வந்து அது ஒரு முன்னோர்களா பாக்குறாங்க. புலிய வந்து காட்டு பகுதியில மரியாதையா வந்து இவங்க சொல்ற ஒரு நேம் தான் வந்து மாட்டான். நாங்க வந்து கேட்டிருந்தோம், புலிய நீங்க பார்த்திருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தோம். பார்த்திருக்கோமே அப்படின்னு வந்து அவங்க வந்து சொல்றாங்க. இப்ப நாமளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? புலிய பார்த்துட்டு ஐயோ பயமா இருக்கே, எங்க போய் ஓடி போய் ஒளியலாம் அப்படின்னு தான் வந்து நினைப்போம். ஆனா வந்து அவங்க சின்ன வயசுல இருந்தே அங்க வளர்ந்ததுனால அதுக்கேற்றாற் போல அவங்க வந்து அடாப்பாய் வந்து இருக்காங்க. அவங்க வந்து அந்த விலங்குகளையும் சரி பறவைகளையும் சரி ஒரு சின்ன சின்ன உயிரினத்தையும் வந்து அவங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள வந்து ஒரு டைம் வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து புலியை பார்த்துருப்பாங்க. அப்போ வந்து அந்த புலியை வந்து அவங்க பார்த்துட்டு அது வந்து எந்த மனநிலையில இருக்கு அப்படின்றத வந்து அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கூட இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட்டே நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா வந்து அவங்க அந்த பறவைகள் விலங்குகளுடைய மைண்ட் செட் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம வந்து சின்ன வயசுல வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாம் வந்து வானத்தை பார்த்தே மழை வருமா வராதான்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து வானிலை அறிக்கையை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பெரிய அளவு கரண்ட் வசதி கிடையாது, டிவி கிடையாது, ஃபோன் எல்லாமே வச்சிருக்காங்க. ஸ்மார்ட் ஃபோன் கூட இருந்தாலும் பெரிய அளவுக்கு வந்து அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வானிலை அறிக்கை தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வந்து நேச்சரோட ஒன்றி இருக்கிறாங்க. ஸோ எப்படி இந்த அளவுக்கான ஆற்றல் அவங்க கிட்ட இருக்கு, எப்படி இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது நாங்க வியந்த விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸே இல்லை. என்ன தேவையோ அதை பத்தி தான் பேசுறாங்க, என்ன தேவையோ அதை பற்றி மட்டும்தான் சிந்திக்கிறாங்க. இந்த விஷயத்த நம்மளுடைய வாழ்க்கையில ஸ்டூடெண்ட்ஸு இல்லைன்னா பெரியவங்க யார் வேணாலும் தேவையானதை மட்டும் நம்ம பயன்படுத்தினால், தேவையான விஷயத்தை மட்டும் பற்றி யோசித்தால், இல்லை அதை பற்றி ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யலாம் என்ற எண்ணத்தை உருவாக்கினாலே நமக்கு தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன் இல்லைன்றத எருமைப்பாறையில் வாழும் மக்கள் கிட்ட நாங்கள் கற்றுக்கொண்டோம். ரொம்ப பெரிய ஒரு பாடம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நாளும் அவங்க போராடி வாழ்றது இல்லை, அங்கே சந்தோஷமா வாழ்றாங்க. காரணம் புரிதல் தான்.